ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக நைட் டுடே மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகின மார்க்கெட்டு. ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நிஃப்டி 50 பார்க்கும்போது 131 பாயிண்ட்ஸும், சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 443 பாயிண்ட்ஸும், நிஃப்டி பேங்க் வந்து 232 பாயிண்ட்ஸும், நிஃப்டி ஐடி இன்னைக்கு ஐடி செக்டார் தான் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்துச்சு. விப்ரோ, இன்ஃபோசிஸ் எல்லாமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா 711 பாயிண்ட்ஸும், பிஎஸ்சி ஸ்மால் கேப் வந்து 821 பாயிண்ட்ஸும் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து 426 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்க. டிஏஎஸ் பார்த்தீங்கன்னா 3917 கோடிக்கு நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ டிஏஎஸ் வாங்கியிருக்காங்க, எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா விற்றுருக்காங்க. இதான் இன்னைக்குள்ள மார்க்கெட் அப்டேட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட குட் சர்வீஸ் டேக்ஸ் அந்த ஜிஎஸ்டி கலெக்ஷன் டேட்டா கிடைச்சிருக்கு. ஸோ இயர் ஆன் இயர் பேசிஸில் 8% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1.74 lakh crore இருக்கு இந்த ஜூன்ல. மேல பாத்தீங்கன்னா 1.73 lakh crore. ஸோ மந்த் ஆன் மந்த் பேசிஸ்ல 7.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா ஏப்ரல்ல பாத்தீங்கன்னா 2.1 lakh crore வந்து கலெக்ஷன் ஆயிருந்துச்சு. ஸோ அதுதான் பீக்ல இருந்துச்சு. ஸோ அதை காட்டிலும் குறைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் குவார்டர்ல இந்த வருஷத்துல ஃபர்ஸ்ட் குவார்டர்ல ஃபினான்ஷியல் 25ல ஃபர்ஸ்ட் குவார்டர்ல 5.5 lakh crore இருக்கு. ஒரு மந்த்துக்கு பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஆட்டு 1.86 lakh crore வச்சு கலெக்ஷன் ஆயிருக்கு. அதே ஃபினான்ஷியல் 24ல பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்துக்கு ஆவரேஜ் ஆட்டு 1.68 lakh crore வச்சு கலெக்ஷன் ஆயிருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஜிஎஸ்டி கலெக்ஷன் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டிபிசியில் வந்து அப்டேட். என்டிபிசியோட அப்டேட்ஸ் வந்துருக்கு. Q1க்கான அந்த பிஸ்னஸ் அப்டேட்னு சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா அவங்களோட கோல் ப்ரொடக்ஷன், அதாவது கோல் ப்ரொடக்ஷன் ஃப்ரம் கேப்டிவ் மைன்ஸ் பார்த்தீங்கன்னா 15% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 9.862 மெட்ரிக் மில்லியன் டன்ஸாக இருக்கு இந்த குவார்டரில். நெக்ஸ்ட் அவங்களோட கோல் டிஸ்பேச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கேப்டிவ் மைன்ஸ்ல இருந்து கோல் டிஸ்பேச் ஆனது வந்து 17.15% வந்து க்ரோத் காமிச்சிருக்கு. 10.194 மில்லியன் மெட்ரிக் மில்லியன் டன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஃபினான்ஷியல் 25ஓட ஃபர்ஸ்ட் குவார்டர்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இந்த கோலோட ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு அவங்க வந்து நிறைய டெக்னாலஜி ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவோட எனர்ஜி டிமாண்டை வந்து ஃபேஸ் பண்றதுக்காண்டி சில டெக்னாலஜி பேஸ் யூஸ் பண்ணி நாங்கள் வந்து கோல் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட். கோல் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கோல் டிஸ்பேச் வந்து 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் ஆட்டி என்டிபிசியோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு 370 rupees அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஃபிளாட் நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பட்ஜெட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி செக்டார் ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கலாம். இது என்னோட ஒப்பீனியன். ஸோ இது என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்எம்டிசி ஷேர் ப்ரைஸ் 2% மேலே ரேலியாக இருந்தால் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 252 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கு. ஸோ என்எம்டிசி பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ் அப்டேட் சொல்லியிருக்காங்க இந்த குவார்ட்டருக்கானது. ஸோ அவங்களோட ப்ரொடக்ஷனும் சேல்ஸ் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. இந்த குவார்ட்டரில் 3.37 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே சேம் பீரியட் லாஸ்ட் இயர்ல 3.48 மில்லியன் டன்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிக்ளைன் ஆயிருக்கு. அதே மாதிரி சேல்ஸும் 3.73 மில்லியன் டன்ஸாக இருந்திருக்கு இந்த குவார்ட்டரில். அதே சேம் பீரியட் லாஸ்ட் இயர்ல 4.10 மில்லியன் டன்ஸாக இருந்திருக்கு. ஸோ அதுவும் கீழே தான் விழுந்திருக்கு. சேல்ஸும் டவுனு, ப்ரொடக்ஷனும் டவுனு. ஸோ இது என்எம்டிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் அப்டேட். இதுக்கெல்லாம் நெக்ஸ்ட் அவங்க இன்னொரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. அவங்களோட அந்த அயன் ஓர் ப்ரைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க என்எம்டிசி. அதாவது 500 ரூபா குறைச்சிருக்காங்க. அயன் ஓர் லம்ஸுக்கான ப்ரைஸை பார்த்தீங்கன்னா 500 ரூபா குறைச்சிருக்காங்க. ஒரு டன்னுக்கு 5950 ரூபாயா இருக்குது அவங்க குறைச்ச பிறகு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 6450 ரூபா இருந்துச்சு. இப்போ 500 ரூபா குறைச்சிருக்காங்க அயன் ஓர் லம்ஸுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அயனோர் ஃபைன்ஸுக்கு வந்து 500 ரூபா குறைச்சிருக்காங்க. 5610 ரூபா இருந்தது, இப்போ 5110 ரூபாட்டு குறைச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா என்எம்டிசி கொடுத்த அப்டேட்டு. என்எம்டிசியும் பார்த்தீங்கன்னா 252 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்எம்டிசியில் இதே அப்டேட் தான். பட்ஜெட் வரட்டும். பட்ஜெட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த செக்டார் ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு முடிவெடுக்கலாம். ஸோ லாஸ்ட் ஆட் அவங்களோட ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் பேசிஸ்ல பார்த்தீங்கன்னா 38% வந்து டிக்ளைன் ஆயிருந்தாங்க. பட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து 10% வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்துருச்சு. இது என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல் இந்தியா வந்து ப்ரொடக்ஷன் அப்டேட் சொல்லியிருக்காங்க. 8% வந்து அவங்களோட கோல் ப்ரொடக்ஷன் ரைஸ் ஆயிருக்கு இந்த ஜூன் குவார்டர்ல எண்டிங்ல. ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா 189.3 மில்லியன் டன்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த இந்த வருஷம் ஜூன்ல மட்டும் 63 மில்லியன் டன்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட டோட்டல் சப்ளைஸ் பார்த்தீங்கன்னா 6% இயர் ஆன் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 198.4 மில்லியன் டன்ஸ் வந்து இந்த குவார்டர்ல சப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது கோல் ஃபயர் பிளான்ஸுக்கு வந்து சப்ளை பண்ணது 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
160 மில்லியன் டன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க இந்த குவார்டர்ல. நான் பவர் செக்டாருக்கு பண்ணது பார்த்தீங்கன்னா 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 38.4 மில்லியன் டன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது கோல் இன்வென்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க, அது பார்த்தீங்கன்னா 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கைவசமே 81.5 மில்லியன் டன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன டிமாண்ட் தேவைப்பட்டாலும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கோல் இந்தியா பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமோட்டார் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட சேல்ஸ் அப்டேட் சொல்லியிருக்காங்க ஜூன் மந்த்துக்கானது, அதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா 5% க்ரோத் காமிச்சிருக்காங்க இந்த குவார்டரில். 3,33,646 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க இந்த குவார்டரில். அதே சேம் குவார்டர் லாஸ்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா 3,16,411 யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிறது டோட்டல் சேல்ஸ். இதில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சேல்ஸ் வந்து 15,859 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க டிவிஎஸ் மோட்டார்ஸ். 14,462 பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து சேம் குவார்டர் லாஸ்ட் இயர்ல பண்ணியிருந்தாங்க. இவி வெஹிக்கிள் பிஸ்னஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணது வந்து 66,434 யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ வீலர் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதே சேம் குவார்டர் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது கீழே விழுந்திருக்கு. த்ரீ வீலர் எக்ஸ்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா கீழே தான் விழுந்திருக்கு. 11,000 யூனிட்ஸ் மேலே சேல் இது எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க த்ரீ வீலர்ஸில். அதே சேம் குவார்டர் லாஸ்ட் இயர்ல 12,000 யூனிட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது டிவிஎஸ் மோட்டாரோட அப்டேட்ஸ். டோட்டல் சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பட் வந்து எக்ஸ்போர்ட் டவுன் ஆயிருக்கு டிவிஎஸ் மோட்டாரில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1,79,000 அவங்க சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 1,79,228 யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க அந்த ஜூன் 2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாருதி சுசுகி பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் வந்து சேல் பண்ணது 1,37,160, எக்ஸ்போர்ட் வந்து 31,033 யூனிட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. டொயோட்டோக்கு சேல்ஸ் பண்ணது வந்து 8,277 யூனிட்ஸ். எல்சிவி பார்த்தீங்கன்னா 2,558 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 1,79,228 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத்தாக மாருதி சுசுகிக்கு 12% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது மாருதி சுசுகியை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் அப்டேட்டு. மாருதி சுசுகியில் நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன், அவங்களோட மினி கார் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பலினோ, செலிரியோ, டிசைர், இக்னி, ஸ்விஃப்ட், டூரஸ், வேக்னர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மார்ஜினல் டிக்ளைன் ஆயிருக்கு சேல்ஸில். நெக்ஸ்ட் சியாஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே கீழே விழுந்திருக்கு. 572 யூனிட்ஸ் தான் சேல் பண்ணியிருக்காங்க. பட் சேம் குவார்டர் லாஸ்ட் இயர்ல பார்க்கும்போது 2,169 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாருதி சுசுகியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்யூவி செக்மெண்ட்ஸ் பிரஸ்ஸா, எர்டிகா, ஃப்ரெனாக்ஸ், இன்விக்டோ, எஸ்கிராஸ், XLS6 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சேல்ஸ் கொடுத்துருக்கு. பட் மினி காம்பேக்ட் கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாருதி சுசுகியை பொறுத்த வரைக்கும் அப்டேட். ஏன்னா டாடா மோட்டார் சேல்ஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஜூன்ல 43,524 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. சேம் இயர் லாஸ்ட் இயர் ஜூன்ல வந்து 47,235 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 8% டிக்ளைன் ஆயிருக்கு அவங்களோட பர்சஞ்சர் வெஹிக்கிள். நெக்ஸ்ட் பார்க்கும்போது மந்த் ஆன் மந்த் பேசிஸ்ல பார்த்தீங்கன்னா 6.79% கீழே விழுந்திருக்கு. மேல பார்த்தீங்கன்னா அவங்க 46,697 யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. பட் இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா 43,524 யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3,173 யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது. எக்ஸ்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா 19% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து கீழே விழுந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 19% எக்ஸ்போர்ட்டும் கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாசத்துல 100 யூனிட்ஸ் அவங்க ஷிப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே சேம் இயர் லாஸ்ட் இயர்ல 124 யூனிட்ஸ் வந்து ஷிப்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டாடா மோட்டார்ஸோட சேல்ஸ் அப்டேட். நான் சொன்னது பர்சஞ்சர் வெஹிக்கிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸோட கமர்ஷியல் வெஹிக்கிள் ஹோல்சேல் எடுத்து பார்க்கும்போது 8% டிக்ளைன் ஆயிருக்கு. 30,620 யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. அதே சேம் இயர் லாஸ்ட் இயர்ல 33,143 யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இதுல அவங்க டேட்டா கொடுத்துருக்காங்க. HCV வெஹிக்கிள்ஸ், அதாவது ஹை கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் நினைக்கிறேன், அது 8% டிக்ளைன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இன்டர்மீடியட், லைட் அண்ட் மீடியம் கமர்ஷியல் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 6% மேலே போயிருக்கு. அடுத்து பார்க்கும்போது பர்சஞ்சர் கேரியர் பார்த்தீங்கன்னா 8% மேலே போயிருக்கு. ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 21% கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாடா மோட்டார்ஸோட சேல்ஸ் அப்டேட்டு ஓவரால் ஆட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கீழே தான் விழுந்திருக்காங்க சேல்ஸ் அப்டேட் பார்க்கும்போது. நெக்ஸ்ட் கியா மோட்டார்ஸோட சேல்ஸ் அப்டேட் பார்க்கும்போது 21,300 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. அதே ஜூன் 2023 பார்த்தீங்கன்னா 19,391 யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் மே கூட கம்பேர் பண்ணும்போது, முந்தின மந்த்ல கம்பேர் பண்ணும்போது மேல பார்த்தீங்கன்னா 19,500 யூனிட் சேல் பண்ணியிருந்தாங்க. இப்போ 21,300 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு growth தான் காமிச்சிருக்காங்க கியா மோட்டார்ஸ். இது பார்த்தீங்கன்னா கியா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட். சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் தான் இருக்கு.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா HDFC பேங்க்ல வந்து அப்டேட் இவங்க சிஸ்டம் அப்கிரேட் பண்ண இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை 13ல பாத்தீங்கன்னா அந்த பேங்க் வந்து கோர் பேங்கிங் சிஸ்டம் மைக்ரேட் பண்றாங்க நியூ இன்ஜினியர் பிளாட்ஃபார்ம் மூலமாட்டு. அவங்களோட கஸ்டமர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து க்ரோத் பண்றதுக்காண்டி கிட்டத்தட்ட அவங்களோட கஸ்டமர்ஸ் பேஸ் 9.3 crores இருக்கு. ஸோ அக்ராஸ் அவங்களோட பிஸ்னஸ் வந்து அக்ராஸ் த கண்ட்ரி டெவலப் பண்றதுக்காண்டி அவங்களோட கோர் பேங்கிங் சிஸ்டம் பாத்தீங்கன்னா அவங்க டெவலப் பண்றாங்க, சிஸ்டம் அப்கிரேட் பண்றாங்க. ஸோ இந்த அப்கிரேட் பாத்தீங்கன்னா 13 ஜூலை காலையில 3 மணிலேருந்து சாயங்காலம் 4:30 வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே நாளில் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. சில அப்டேட்ஸ் சொல்லியிருக்காங்க. கேஷ் வித்ட்ராவல், டெபிட் அண்ட் கிரெடிட் கார்டு பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகுறது, டிஸ்பிளே ஆகுறது 7:30 தான் டிஸ்பிளே ஆகும். அதாவது ஃப்ரைடே 12ஆம் தேதி, அதுக்கு முந்தின நாள் நைட்டு 7:30 வரைக்கும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேஷை வித்ட்ரா பண்ணுங்க. ஜூலை 13 வந்து இந்த HDFC பேங்கோட கிரெடிட் கார்டையோ டெபிட் கார்டோ எதையுமே நம்பி இருக்காதீங்க. எங்கேயாவது பர்ச்சேஸ் போகணும்னா அதுக்கு முன்னாடியே பண்ணிடுங்க. ஒருவேளை அதில் வந்து அவங்க சில டைம் வந்து அலோவ் பண்ணாலுமே சில டெக்னிக்கல் இஷ்யூ வர வாய்ப்பு இருக்குது. அதில் அவங்க சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து அவங்கள டெபிட் கார்டு கிரெடிட் கார்டெலாம் யூஸ் பண்ணலாம் அந்த ஸ்வைப் மிஷின் மூலமாட்டு. நெக்ஸ்ட் வந்து UPI டிரான்சாக்ஷன் வந்து காலையில் 3:30 ப்ளஸ் வந்து 3:45 காலையில். அடுத்தது பார்த்தீங்கன்னா 9:30 காலையில் 9:30 மதியானம் 12:45 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்அவைலபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலகட்டம் அந்த டைமில் வந்து நீங்கள் UPI டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து அவங்க இன்னொரு அப்டேட் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டெபிட் கார்டும் கிரெடிட் கார்டும் யூஸ் பண்ணலாம் ஆன்லைன் பர்ச்சேஸுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் கொடுத்த அப்டேட். இந்த லிங்க் நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி HDFC கஸ்டமர்ஸுக்கு இது முக்கியமான அப்டேட், நீங்கள் டீட்டெயிலாக அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா JSW எனர்ஜியில் வந்து அப்டேட். JSW எனர்ஜி பார்த்தீங்கன்னா SJVN கூட ஒரு பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ராஜஸ்தானில் ஒரு 700 மெகாவாட் இன்டர்ஸ்டேட் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் சோலார் ப்ராஜெக்ட் அமைக்கிறதுக்கு வேண்டியது. அந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 24 மந்த்ல கமிஷன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. JSW ரினியூ எனர்ஜி இது வந்து JSW எனர்ஜியோட ஹோலி ஒன் சப்சிடரி. அவங்க மூலமாக தான் அந்த பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் வந்து SJVN சைன் பண்ணியிருக்காங்க. இன்டர்ஸ்டேட் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் கனெக்டட் சோலார் கெப்பாசிட்டி 700 மெகாவாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் ஆஃப் இந்த பவர் சப்ளை பண்ணுறதுக்கு. டாரிஃப் பார்த்தீங்கன்னா 2.52 கிலோவாட் per hour அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் லாக்இன் கெப்பாசிட்டி வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து 13.9 ஜிகாவாட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் லாக்இன் சோலார் கெப்பாசிட்டி 3.5 ஜிகாவாட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா JSW எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் மோட்டார்ஸ் கொடுத்த அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா க்ரோத் ரேட் காமிச்சிருக்காங்க. சேல்ஸ் பார்க்கும்போது 5.6% க்ரோத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஜூன் சேல்ஸ் 64,803 யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து 50,103 யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா 14,700 யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இது ஹியூண்டாய் மோட்டார்ஸோட சேல்ஸ் அப்டேட். 5% மேலே க்ரோத் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஹியூண்டாய் மோட்டார்ஸோட கிரெட்டா பார்த்தீங்கன்னா அந்த ஃபினான்ஷியல் 24ல் வந்து 91,348 யூனிட்ஸ் வந்து சேல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்ல வந்து அப்டேட். ஆக்சிஸ் பேங்கும் பிரமால் கேபிட்டலும் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப்ல வராங்க. பிரமால் ஃபினான்ஸ் இவங்க பார்த்தீங்கன்னா கோலெண்டிங் பிசினஸ்க்காண்டி தான் அந்த பார்ட்னர்ஷிப்ல வராங்க. லோன் ஆஃபர் பண்றது, குறிப்பாட்டு மிடில் அண்ட் லோ இன்கம் செக்ஷன்ல இருக்கிறவங்க கடன் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு லோன் ஆஃபர் பண்றதுக்காண்டி தான் அந்த பார்ட்னர்ஷிப்ல வராங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட் மூலம் மட்டும் பார்த்தீங்கன்னா ரூரல் அண்ட் செமி அர்பன் ரீஜன்ல தான் இவங்களோட ஃபோக்கஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்கும் பிரமால் ஃபினான்ஸும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்ட்னர்ஷிப்ல வராங்க ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாஸ்ல லோன் ப்ரொவைட் பண்றதுக்கு, லோ அண்ட் மிடில் இன்கம் ஏரியாஸ்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயில் இந்தியா கம்பெனி கொடுத்த அப்டேட். இவங்க வந்து போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணுவோம் 1:2 பேசிஸ்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட ஷேர் ஹோல்டர்ஸுக்கு அப்டேட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தான் அது லாஸ்ட் டேட்டு. ஜூலை 2ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட்டா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த போனஸ் ஷேர் இஷ்யூக்கு. பட் இன்னைக்கு 1ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ 1:2 பேசிஸ்ல அவங்க போனஸ் ஷேர் இஷ்யூ பண்றாங்க. இது பார்த்தீங்கன்னா ஆயில் இந்தியா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்த அப்டேட். இவங்க MSMEக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெப் பேஸ்ட் டிஜிட்டல் பிஸ்னஸ் லோன் சொல்யூஷன் வந்து MSMEக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. MSMEனா மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். இந்த இன்வாய்ஸ் ஃபினான்சிங் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிறது ஜிஎஸ்டிக்கு எகென்ஸ்டாக நீங்கள் வந்து 1 lakh பிஸ்னஸ், அதாவது ரெஜிஸ்டர்ட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 lakh ஆயிருக்கணும். ஸோ அது இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து less than 15 minutesல இந்த டிஜிட்டல் வெப் பேஸ்ட் சொல்யூஷன் மூலமாட்டு MSMEக்கு வந்து லோன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து SBI கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா DCX சிஸ்டம் கொடுத்த அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 1,250 கோடி வேல்யூல ஆர்டர் கிடைச்சிருக்கு. இது இந்த ஆர்டர் பார்க்கும்போது மேனுஃபேக்சர் அண்ட் சப்ளை ஆஃப் எலக்ட்ரானிக் மாடியூல்ஸ் அது பேஸ் பண்ண ஆர்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இது டைம் ஃப்ரேம் வந்து 3 இயர்ஸுக்குள்ள இந்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணணும். 1250 கோடி வேல்யூல ஆர்டர். இது டிசிஎக்ஸ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்டேட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அலம்பிக் ஃபார்மால வந்து அப்டேட். இன்னைக்கு ஷேர் பிரைஸ் பாத்தீங்கன்னா 5% மேல ரேலியா இருந்துச்சு. இவங்களோட ஒரு ட்ரக்கு வந்து யூஎஸ் FDA டென்டேட்டிவ் அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. போஸ்டினிப் டேப்லெட்ஸ் 100 mg அண்ட் 500 mgல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரக். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏஎன்டியோட அப்ரூவலும் கிடச்சிருக்கு. தெரபிட்டிக்கலி ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெகுலேட்டரி ஃபில்லிங்ல இவங்க சொல்லியிருக்குது. இந்த அலம்பிக் ஃபார்மா இந்த போஸ்டினிப் டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சைஸ் கிட்டத்தட்ட $275 மில்லியன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபினான்ஷியல் 24 எண்டிங் வரைக்கும் மார்ச் 2024 ஃபினான்ஷியல் இயர் எண்டிங்கில் அதோட மார்க்கெட் சைஸ் எஸ்டிமேட்டட் மார்க்கெட் சைஸ் $775 மில்லியன் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அலம்பிக் ஃபார்மாசிட்டிகல்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்ட் இன்னைக்கு ஷேர் பிரைஸ் கீழே விழுந்துருந்துச்சு. அவங்களோட டோட்டல் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூனில் 2% கீழே விழுந்திருக்கு. 14,940 யூனிட் சேல் பண்ணியிருந்தாங்க. அதே சேம் வந்து லாஸ்ட் இயரில் 15,221 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட டொமஸ்டிக் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் 14,261 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 14,363 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. இதுவும் கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் மீடியம் அண்ட் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் வந்து சேல்ஸ் வந்து 4.4% டிக்ரீஸ் ஆயிருக்கு. லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 3% மேலே டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்ட் கொடுத்த ஜூன் சேல்ஸ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நியூஸ் வந்து நிறைய வர்றதுனால வந்து ஒரே வீடியோவில் வந்து பேசும்போது ரொம்பவே டைம் எடுக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வீடியோ போர் அடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா நியூஸை நீ குறைக்க ட்ரை பண்ணுற முக்கியமான அப்டேட் மட்டும் எடுக்க பார்க்குறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.